இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்க வீட்ல ஏசி இருக்குன்னா we are blessed, right? ஏசியே இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல இருக்காங்க. see 10% people தான் வந்து ஏசியை யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு பேலன்ஸ். 90% வீட்ல வந்து ஏசி இல்லை. அப்போ அவங்க நிலைமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. விண்டர் சீசன்ல ரெய்னி சீசன்ல தானே கோல்டு எஃபெக்ட் ஆகி கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ இந்த சம்மர் சீசன்லயே வந்து எல்லாருக்குமே வந்து கோல்டு பிடிக்குது. எதனால கோல்டு பிடிக்குது? நம்ம ஸ்வெட் ஆகி அந்த ஸ்வெட்டே வந்து நம்மளுக்கு கோல்டு பிடிக்க ரீசன் ஆயிடுது. ஸோ கூகுள சர்ச் பண்ணி பார்த்தேன் இன்னைக்கோட டிகிரி எவ்வளோ இருக்கு, ஐ மீன் ஹீட் வேவ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்ததுல 35 டிகிரி செல்சியஸ்ன்னு போட்டிருக்கான். பட் இட் மே ஃபீல்ஸ் லைக் 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சுனாமி அலர்ட், ரெயின்ஃபால் அலர்ட், மழை அலர்ட் அதெல்லாம் கேட்டுதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மந்த்ஸ் பத்தி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். மந்த்ஸ் எதனால வருது? எக்ஸசிவான ஹீட்னால வருது. அந்த வீடியோ வந்து நீங்க யாரும் இன்னும் பார்க்கலன்னா நான் ஐகார்ட்ல தரேன், நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. சம்மர் ஹீட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்கவே வந்து ரொம்ப அஸ்டானிஷ்டா இருக்கு. ஹாய், சம்மர் சீசன்னால நம்ம ஊர்ல நம்ம ஸ்டேட்ல வந்து ஹீட் வேவ்ஸ் வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல நம்ம எப்படிலாம் வந்து ஹீட் வேவ்ஸ் கிட்ட வந்து நம்மளே காப்பாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். பிளஸ் இது எதனால வருது, என்ன ரேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க ஹீட் வேவ்னால நிறைய பேர் செத்து போக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் அ ரிசர்ச் படி ஒரு மனிதனுக்கு 10 செல்சியஸ்ல இருந்து 35 செல்சியஸ் வரைக்கும் தான் இந்த ஹீட் வேவை வந்து தாங்க முடிய சக்தியில இருக்கு. பட் இப்போ அப்படியே அடிக்குது. அபவ் 35 டிகிரி செல்சியஸ்ல தான் வந்து ஹீட் வேவ்ஸ் நம்ம இந்தியால இருக்கு. பிளஸ் தமிழ்நாடுக்கு எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மே 1ல இருந்து மே 4 வரைக்கும் வந்து எல்லோ அலர்ட் கொடுத்துருந்ததுனால நம்ம இந்த மாதிரி டைம்ல வந்து வெளியில எங்கேயும் வந்து போகக்கூடாது. அப்படி ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். விச் மீன்ஸ் எங்க ஊர் பக்கத்துல நினைக்கிறேன் ஒரு 12 வயசு பையன் வந்து ஹீட், அதாவது வெயில் தாங்க முடியாம இறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல சின்ன பசங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வந்து பெரியவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கணும். நம்ம தான் நம்மளோட சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தி நமக்கு அது ரிவெஞ்ச் எடுத்து தான் இந்த சுனாமியா இருக்கட்டும், ஹீட் வேவா இருக்கட்டும், எவ்ரிதிங் இந்த டிசாஸ்டர்லாம் வந்து பீப்புளால மட்டும்தான் வருது. ஓகே, நம்ம ஹீட் வேவ் கிட்ட இருந்து எப்படி நம்மள வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். நிறைய ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த டைம்ல வந்து நம்மளோட எனர்ஜி வந்து செம்மையா ட்ரிப் ஆகும். ஸோ எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ்ல வந்து எடுத்துக்கிட்டா தப்பே கிடையாது, எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க. தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணும்னு இல்லை. இந்த சம்மர் சீசன்ல ஒரு சர்டைன் இன்டர்வலுக்கு நீங்க தண்ணி எடுத்துட்டு தான் ஆகணும். தண்ணி எடுக்கலன்னா டீஹைட்ரேஷன் ஆயிடும். நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சம்மர் சீசன்ல நம்மளோட யூரினே வந்து எல்லோ கலர்ல வந்திருக்கும். பிளஸ் அங்க வந்து பர்னிங் சென்சேஷன் வந்திருக்கும். இதெல்லாம் மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்காதனாலதான் இந்த டீஹைட்ரேஷன் நடக்கிறதுனால நமக்கு இப்படி நடக்குது. மே டைம்னால நம்ம எல்லாருமே வந்து வெக்கேஷன் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருப்போம். ட்ராபிக்கல் ஏரியா. இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளவு செல்சியஸ்ல வெயில் வந்து அடிக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து வெளியில போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஒரு 11 o'clockல இருந்து ஒரு 3 or 4 o'clock வரைக்கும் நம்ம வெளியில போக வேணாம். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து ஹீட் வேவ் வந்து ரொம்ப ஹை பீக்குக்கு போயிடுது. நம்ம இருக்கிற ஸ்பேஸை வந்து நல்லா வந்து ஒரு கூலான ஸ்பேஸா வச்சுக்கணும். நம்ம இருக்கிற ஸ்பேஸை வந்து நல்லா ஏர் ஃப்ரெஷ் கூலா நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஏசி யூஸ் பண்ணுங்க, டவர் ஃபேன் எதுவா இருக்கட்டும் யூஸ் பண்ணி வச்சுக்கணும். 4th, சம்மர் சீசன்ல லைட் கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுங்க. எந்த ஒரு கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும் அந்த கலர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ரூலே. பிளாக் தான் யூஸ் பண்ணக்கூடாது சம்மர் சீசன்ல அப்படின்னு. நம்ம சம்மர் சீசன்ல லைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். லைக் ஒயிட்டா இருக்கட்டும், எந்த ஒரு கலரோ அது லைட்டா இருந்துச்சுன்னா அந்த ரேஸ் வந்து அதை ஓவரா வந்து அப்சார்ப் பண்ணிக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஹீட்டிங் எஃபெக்டும் வந்து நம்ம உடம்புல காமிக்காது. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றதுதான் மஸ்ட் தான். இந்த டைம்ல போயிட்டு நல்ல ஒரு சில்க், ஜார்ஜெட் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரே வந்து ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத டெக்ஸ்டர் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு காட்டன் பிரீத்தபிள் ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணுங்க. அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிளஸ் நமக்கும் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கும். சம்மர் டைம்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் முக்கியம் தான். பிளஸ் நம்ம அது எந்த டைம்ல பண்றதும்
கொஞ்சம் முக்கியம்தான். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் பண்ணிக்கோங்க. மார்னிங் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ற மாதிரி பண்ணாதீங்க. அது ரொம்ப ஸ்வெட்டை தான் கொடுக்கும். இந்த டைம்ல எல்லாம் வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்றதை கம்மி பண்ணுங்க. நல்லா கூலான நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில வந்து குளிங்க. முடிஞ்சா ட்வைஸ் த டைம் பாத் பண்ணுங்க. காலையில குளிங்க, ஈவினிங்கும் குளிங்க. இந்த டைம்ல 2 டைம் குளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர்லாம் வந்து நான் எப்பவுமே ஒரு டைம் தான் குளிப்பேன், எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னுவீங்க. சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, 2 டைம் குளிங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது. இந்த டைம்ல சீசனல் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. லைக் இந்த மஸ்க் மெலானு, நெக்ஸ்ட் வாட்டர் மெலானு, இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. குக்யூம்பர், யோகட், நல்லா மோர் குடிங்க, பட்டர் மில்க் குடிங்க. ரொம்ப நல்லது இதெல்லாம். கூழ் அதெல்லாம் குடிங்க. நான் குடிக்க மாட்டேன், பட் கூழ் பிடிக்காதவங்க இந்த மோர் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. இந்த சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. குக்யூம்பர் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தான் நம்மளோட உடம்பை வந்து நல்லா கூல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கன்சியூம் பண்றது ரொம்ப அவசியம். நீங்க வெளில போகும்போதோ இல்லை வீட்லயோ வந்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி, அவங்களால முடியாத மாதிரி, மூச்சு வாங்குற மாதிரி, அந்த மாதிரி டிஸியா தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா இமீடியட்டா டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. ஹீட் வேவை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. நான் திருப்பியே சொல்றேன், அது ரொம்ப டெட்லியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நம்ம மனுஷங்கள்ல அனிமல்ஸே வந்து ஹீட் வேவ்னால இறந்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இருந்துச்சுன்னா ப்ளீஸ், ஒரு கன்சர்னாக தான் சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேபி இதை பார்த்து கூட அவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம், இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உயிரை வந்து காப்பாற்றுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். அகெயின் சொல்றேன், ஹீட் வேவை விளையாட்டை நினைச்சுக்காதீங்க. பி சேஃப், ஸ்டே சேஃப்.